Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes for 11th Computer Science. Today we are going to learn about chapter 14 classes and objects. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் வந்து சாப்டர் 13ல வந்து என்ன பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கான்செப்டை வந்து பார்த்தோம். அதில் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம்னு சொன்னோம். இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் அது வந்து இந்த சாப்டர்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதாவது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி வித் கிளாஸஸ் அதுதான் C++. அதாவது சிக்கும் C++க்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்ன்ற ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணதுதான். அதுல இந்த ஃபீச்சர் கிடையாது, இதுல இந்த ஃபீச்சர் வந்து உண்டு. இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஊப்ஸை பொறுத்தளவு அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ட், பாலிமார்பிசம் இந்த 4 ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒய் வி நீட் கிளாஸ் எதுக்கு தேவை அப்படின்னா இப்ப வந்து ஒரு சில டேட்டாஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒன்னா பைண்ட் பண்றதுக்காக இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லைக் ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ். இப்ப வந்து டேட்டா டைப்போடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா யூசரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சொல்றோம். அந்த கிளாஸை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு, கிளாஸ்ன்ற கீவேர்டு இருக்கு. அது கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ன்றது கிளாஸ் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்லி பிராக்கெட்ஸ் வரும். அதுக்கு அந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல எண்ட் ஆஃப் கர்லி பிராக்கெட்ல செமிகோலன் கொடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸை வந்து டெர்மினேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சின்டாக்ஸ் கிளாஸ் நேம், பிரைவேட், ப்ரொடக்டர், பப்ளிக். இது வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரைவேட் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் மட்டும்தான் இது ஆக்சஸ் பண்ணுவோம். பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த ப்ரொடெக்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக், பிரைவேட் பார்த்தாலும் அது ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஹைடிங். இது வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ்ல. அதாவது டேட்டா ஹைடிங்னா irrelevant டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு இது நமக்கு தேவையான டீடைல்ஸை மட்டும் ஷோ பண்ணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு சில கிளாஸ் மெம்பர்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்போ பப்ளிக் வந்து எல்லாம் ஆக்சஸ் பண்ணும், பிரைவேட் வந்து பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டடும் அதே மாதிரி. ஓகேங்களா? அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் தான் பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட், கிளாஸ்ன்றது கீவேர்டு, கிளாஸ் நேம் இது. ஓகேங்களா? பிரைவேட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், கேரக்டர் நேம். இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. வாய்ட் அக்செப்ட் கம்ப்யூட்டர்ன்றது ஃபங்க்ஷன். இது வந்து டேட்டா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் தான் வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வேரியபிள்ஸ்னு சொன்னோம்ல, அது இப்ப வந்து நார்மலா C++ல வந்து நார்மலா பண்ணக்குள்ள வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணோம்ல, அந்த வேரியபிள் டிக்ளரேஷனை இங்க டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணோம்ல, அது ஃபங்க்ஷன், இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ள வந்து எப்படி இருக்கும் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் ஃபங்க்ஷன் மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அவுட் சைடு கிளாஸ் டெஃபினிஷன், கிளாஸ்க்கு வெளியில இது பண்ணனா அதை வந்து அக்சஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் டைப் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வெளியில இருக்க ஃபங்க்ஷனை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷனு, நெக்ஸ்ட் ஆட்ன்றது கிளாஸ் நேம், இது வந்து டேட்டா டைப். ஓகேங்களா? இது போலதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வெளியில வந்து அக்சஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்லைன் அண்ட் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ், கிளாஸ், பாக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள்ல வந்து வித் கொடுத்துருக்காங்க, லென்த், வித். பாக்ஸ்னா வந்து இது ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகேங்களா? லென்த் இன்டு பிரெத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வித்தை வந்து பிரிண்ட் பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த செட் வித் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க அக்சஸ் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கிளாஸ்.
அதுக்கப்புறம் மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். பாக்ஸ் பி இது போல கொடுத்தோம்னா இது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மெமரி லொகேஷன் மெமரியை அலாகேட் பண்ணி வச்சுக்கும். வி டாட் செட் வித். அப்ப விட்டுக்கு வந்து இங்க டைரக்டா வந்து 10 கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல விட்டோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10. அததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணது, அது எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ணதுக்கு அந்த டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த இதை வச்சுதான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. பி டாட் போட்டு ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதை வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் எஸ். ஓகேங்களா. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அடிஷன் ப்ரோக்ராம். வேல்யூஸ் வந்து ஆட் பண்றது. இங்க வந்து கெட் டேட்டால ஏவோடு பி சம் இது எல்லாத்தையும் பண்ணி இந்த வந்து எங்க கிளாஸ் ஆட் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸை வந்து நம்ம எங்க எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா ஆட் A3. இந்த A3 A1 வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வாங்குது, A2 ஒரு டேட்டா வாங்குது, A3 வந்து ஒரு டேட்டா வாங்குது. இந்த மூணு A1 டாட் கெட் டேட்டால வந்து 5 + 10 15. நெக்ஸ்ட் A2 டாட் கெட் டேட்டா அதேதான் 15. A3க்கும் அதேதான் வருது. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆப்ஜெக்ட், இது வந்து குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஆட் A2 A1ன்றது இங்க குளோபலா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாச்சு, A2 வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டாச்சு. இது லோக்கலா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. லோக்கல் ஆப்ஜெக்டும் குளோபல் ஆப்ஜெக்டும். குளோபல் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே லோக்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பேர் ஆஃப் பேராந்தசிஸ் உள்ள மட்டும்தான், மெயின் ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணக்குள்ள அதுக்கு மெமரி ஸ்பேஸ் வேணும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒரு பார்ட். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்பயே வந்து அதுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அலாகேட் பண்ணிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெமரி அலாகேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் P1க்கு ப்ராடக்ட் P1, P2 இதுக்கு வந்து எந்த சைஸ்ல வந்து மெமரி அலாகேட் ஆயிருக்கு, இதுக்கு எந்த சைஸ்ல அலாகேட் ஆயிருக்கு அப்படின்றதான் வந்து ஒரு கோடிங்கா வந்து ரன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இன்டு கோடு குவான்டிட்டி ஃப்ளோட் பிரைஸ். இன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடுக்கும் குவான்டிட்டிக்கும் 4 பைட்ஸ், பிரைஸ்க்கு வந்து 4 பைட்ஸ், ஆக மொத்தம் 12 பைட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா P2 ஆப்ஜெக்ட்லயும் 3 இருக்கு, மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா 12 பைட்ஸ். அதுக்கு 12 பைட்ஸ் மெமரி வேணும். அந்த 12 பைட்ஸ் தான் இங்க வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஒரு கிளாஸ் மெம்பரை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டாட், அதாவது டாட் ஆப்ரேட்டர். இப்ப நம்ம பி டாட் வித் பார்த்தோம்ல அதுதான், அதை மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அதனுடைய பேராமீட்டர். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டுட் டாட் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன். இங்க ஸ்டுட்ன்றது ஆப்ஜெக்ட் நேம், டாட்ன்றது ஆப்ரேட்டர், எக்ஸிக்யூட்ன்றது மெம்பர் ஃபங்க்ஷன். கிளாஸ்ல இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றது. இப்ப வந்து இதுல நம்ம இந்த லிங்க்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா கிளாஸஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க, மெமரி அலோகேஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மெம்பரை எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது, இது எல்லாமே வந்து இதுல பார்த்தோம். இதுல வந்து பார்த்ததுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ரோக்ராம், சாம்பிள் ப்ரோக்ராம். கிளாஸ் ஆட் இன்டு A, B பப்ளிக் இன்டு சம் வாய்ட் கெட் டேட்டான்றது ஃபங்க்ஷனு. இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர் ஃபங்க்ஷனு இன்டு ஏபி இது வந்து இன்டு சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏக்கு வந்து வேல்யூ 5, பிக்கு 10 ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து கொடுக்கணும். A1ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளோபலா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆட் A2 செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். A3ன்னு 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோஸ்டா கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த A3 வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 3 ஆப்ஜெக்டையும் வந்து ஆக்சஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 15 15 15. ஓகேங்களா.
அந்த வேல்யூ வந்து வருது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ரிமைனிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லிங்க்ல வந்து கண்டினியூ ஆகுது, அதை பாருங்க.